வெல்கம் டு டெக்கட் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவில் ரேடியோ பட்டன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமிங் போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேடியோ பட்டன்ஸோட கோடிங் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேலட்டு. ஸோ பேலட்டில் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரேடியோ பட்டன் ரேடியோ குரூப் வரும் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா லேஅவுட் விண்டோ. இதுதான் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுற விண்டோ. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எமுலேட்டர்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லேஅவுட் டிசைட் பண்ணோன்னா எமுலேட்டரில் உங்களுக்கு எப்படி ஷோன் ஆகும் அப்படின்னா எந்த ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் பட்டனில் என்ன கிளிக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மெசேஜாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங்கை தான் வந்து நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னு லேஅவுட் டிசைனிங் கோடிங்கும் ஜாவா கோடிங்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லேஅவுட் டிசைன் பண்ணோம் அப்படின்னா பேலட் கிளிக் பண்ணிக்கணும். பேலட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பட்டன்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பட்டன்ஸுங்கிற ஆப்ஷன் ஒன்ஸ் கிளிக் பண்ணோன்னே ரேடியோ குரூப்புன்னா என்னென்னா இட்ஸ் நத்திங் பட் பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு ஹோல் பட்டன்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும். நம்பர் ஆஃப் ரேடியோ பட்டன்ஸ் எவ்வளோ நமக்கு நீடோ ரேடியோ பட்டன்ஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி லேஅவுட்டில் வச்சுக்கலாம். இந்த செலக்ட் ஜெண்டருங்கிறது என்னென்னா டெக்ஸ்ட் வியூ. ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் ஜெண்டர்லாம் வந்து நான் வந்து ரேடியோ பட்டனாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ரேடியோ பட்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகிரும். அண்ட் தென் சப்மிட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பட்டன் ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் எ பட்டன். ரேடியோ பட்டன்ஸ் இப்போ அவுட் ஆஃப் 3 ஆப்ஷன்ஸ் எந்த ஒரு ஆப்ஷன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படி இஸ் த யூஸ் ஆஃப் ரேடியோ பட்டன்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ இதோட கோடிங் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்டிவிட்டி மெயினில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் பட்டன்ஸை க்ரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கோடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். லீனியர் லேஅவுட் அப்படின்னு கொடுத்துக்கணும். HTML டேக்ஸ் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்டார்டிங் லீனியர் லேஅவுட், அந்த கோடிங் எண்ட் ஆகும்போது எண்டில் லீனியர் லேஅவுட் அப்படின்னு கொடுக்கணும். ஆண்ட்ராய்ட் ஓரியன்டேஷன் ஈக்குவல் டு வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ வெர்டிக்கல் அப்படின்னா வெர்டிக்கல் பொசிஷனில் உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஹைட்டு லேஅவுட்டோட வித்து லேஅவுட்டோட ஹைட்டு இருக்கணும் அப்படின்னா மேட்ச் பேரண்ட் அப்படிங்கிறாங்க. மேட்ச். ஸோ பேடிங்னா நம்ம டிஸ்பிளே பண்ணுற டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் லீவ் பண்ணி சென்டராக நமக்கு டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு. டெக்ஸ்ட் வியூனா நம்ம டெக்ஸ்ட் செலக்ட் ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் லேஅவுட் வித் லேஅவுட் ஹைட்டு எல்லாத்துக்குமே காமன் தான். விராப் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ மேட்ச் பேரண்ட்டுக்கும் விராப் கண்டென்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மேட்ச் பேரண்ட்னா லேஅவுட்டோட மேட்ச் பண்ண ஹைட்டு வித். விராப் கண்டென்ட்னா இந்த பேரண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெர்டிக்கல் பொசிஷனில் அலைன் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது அண்ட் தென் டெக்ஸ்ட் சைஸ். ஸோ உங்களோட டெக்ஸ்ட் சைஸ் வந்து எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படின்னா 18. ஸோ தென் ஒவ்வொரு ரேடியோ பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி லேஅவுட்டில் ட்ராக் பண்ணும்போது இந்த கோடிங் ஆட்டோமேட்டிக்கலாக ஜென்ரேட் ஆயிரும். ஸோ நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ரேடியோ மேல், ரேடியோ ஃபீமேல், ரேடியோ அதர்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன். ரிசல்ட் டெக்ஸ்ட். ஸோ இதுதான் லேஅவுட் டிசைனிங்கோட ஜென்ரல் கோடிங். இந்த கோடிங் வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டர். ஸோ ஜாவாவில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா பப்ளிக் கிளாஸ் மெயின் ஆக்டிவிட்டி எக்ஸ்டென்ஸ் ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற. ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரேடியோ குரூப்பு, பட்டன்ஸு, டெக்ஸ்ட் வியூ. இந்த ப்ரொடெக்டட் வாய்ட் ஆன் கிரியேட் இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட்டட். ஃபஸ்ட்டு ரேடியோ குரூப் அப்படின்னு போட்டோம்னா ரேடியோ குரூப் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி. திஸ் இஸ் தி பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணுறது. என்ன நான் கிளிக் பண்ணுறேனோ அந்த ரேடியோ குரூப்பில் இருக்க பட்டன்ஸை ஃபைண்ட் பண்ணுறது. அதனால ஃபைண்ட் வியூ பை ஐடியை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபைண்ட் பண்ணும். ஸோ ஆருங்கிறது வந்து நம்ம லேஅவுட்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ லேஅவுட்டில் இருக்க ஐடி வந்து ரேடியோ குரூப்பில் என்ன இருக்குது. பட்டன் சப்மிட் அப்படின்னா ஃபைண்ட் வியூ பை ஐடி r.id.btn சப்மிட். ஸோ ரிசல்ட் நம்ம ஃபைண்ட் வியூ பை ஐடி r.id.result டெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து என் வித் ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மஸ்ட் பி என் வித் செமிகோலன். ஓகே. பட்டன் சப்மிட் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். இதெல்லாம் பண்ணுனா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் தான் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் செட் ஆன் கிளிக் லிசனர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து மீன்ஸ் view dot on click listener off அப்படிங்கிறது வந்து built-in function. public void on click of view
விங்கிறது வந்து இங்கே ஆப்ஜெக்ட் விங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். தென் ஓப்பன் இன்ட் செலக்டட் ஐடி. அப்படின்னா எந்த ஐடி கிளிக் பண்ணுறோமோ அந்த ஐடியோட ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகணும். ஸோ செலக்டட் ஐடி ஈக்குவல் டு ரேடியோ குரூப் டாட் கெட் செக்டு ரேடியோ பட்டன் ஐடி ஆஃப். அப்போ எந்த ரேடியோ குரூப்பில் இருக்கிற எந்த ரேடியோ பட்டனை செலக்ட் பண்ணுறோமோ செக்குடுனா செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பட்டன் ஐடியோட இன்ஃபர்மேஷனை செலக்டட் ஐடி அப்படிங்கிறதுல நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ செலக்டட் ஐடி நாட் ஈக்குவல் டு -1 தட் மீன்ஸ் நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணலை அப்படின்னா டாட் செட் டெக்ஸ்ட் ஆஃப் ப்ளீஸ் செலக்ட் த ஜெண்டர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த 3 ரேடியோ பட்டனில் ஏதோ ஒன்றை செலக்ட் பண்ணால் செலக்டட் ரேடியோ ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை இந்த செலக்டட் ஐடி. ஓகே, ஸோ நம்ம இங்கே செலக்டட் ஐடியில் தான் எதை கிளிக் பண்ணியிருக்கோமோ அது அந்த மெசேஜ் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த மெசேஜை தான் வந்து செலக்டட் ரேடியோவில் ஸ்டோர் ஆகும். இந்த செலக்டட் ஐடி எது இருக்குதோ அது வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறோம். ஸோ